வேட்பாளர் மூலம் சுக்கு நூறாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பு மனு தாக்கல் 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்பு மனு பரிசீலனை 7ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டோரின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நட்சத்திர தொகுதியான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருண்குமாரின் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பரிசீலனையின் போது வேட்பு மனுவில் திருத்தம் இருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறவே ஆவணங்களை எடுத்து வருவதாக வீட்டுக்கு சென்றவர் அதற்கு பிறகு வரவே இல்லை என கூறப்படுகிறது. ஆவணங்களை எடுத்து வருவதாக வீட்டுக்கு சென்றவர் எங்கே சென்றார் என தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் நின்ற தாவேகவினர் பதறி போக செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் வேட்பாளர் அருண்குமார் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கிய வேட்பாளர் எங்கே என பேசப்பட காவல்துறையும் விசாரணையில் இறங்கிய நிலையில் வேட்பாளர் அருண்குமார் கடைசியில் அவரது வீட்டிலேயே இருந்தது தெரிய வந்து விவகாரம் அமைதியானது.